நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் என் தந்தையாரனுடைய உடல்நிலை அவரை பார்த்துக்கணும். அதனால தான் அதிகமாக இன்னைக்கு கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கேன். அப்பா அவங்க கொஞ்சம் டயாலிசிஸில் இருக்காங்க. டு டேக் கேர் ஆஃப் ஹிம். என்னுடைய முதல் கடமை அது. அதனால் இன்றைக்கி அந்த அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. என்னால் அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சிருக்கிறேன். அவர் மத்திய அமைச்சராக ஆக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க, அவர் தான் வேணாம் அப்படின்ட்டார் ஒருத்தர். ஏதோ கேட்கும்போது எனக்கு வந்த தகவல் என்னென்னா, எனக்கு என் பேர் லிஸ்ட்டில் இல்லை, ஃபஸ்ட் லிஸ்ட்டில் இல்லை, தேவை கிடையாது, நீங்கள் பாட்டு எங்கெங்கேயோ போய் போடுவீங்க அப்படின்றது. பட் இது வந்து உட்கட்சி பிரச்சனையாக இருந்தது. இது இப்படி போடலாம், அப்படி போடலாம், அது அப்படி போடலாம், இப்படி போடலான்றாரு. நயினார் அவர்களுக்கே ஒரு சில நேரத்தில் வந்து சரி எதையோ ஒன்று பண்ணுங்க போங்க அப்படின்ற மாதிரி கண்ணும் காணாமல் போகிறாரு. அதனால் ஒரு சில பிரச்சனைகள் வருது. இன்னொன்று சொல்கிறாங்க, இப்போ அண்ணாமலை தான் ஏதோ ஒரு பெரிய அரசியல் தலைவர் மாதிரியும் அவர் வந்து இந்த பொறுப்புலேருந்து விடுவிச்சுட்டா இதனால் வந்து பிரதமர் அலுவலகம் போய் அண்ணாமலைக்கு இந்த நிலைமையா அப்படின்னு யாரும் பொங்கிலாம் எழமாட்டாங்க. இதை விட பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அவங்க பார்த்துட்டாங்க, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இது இவங்க சும்மா லோக்கலில் இவங்களுக்குள்ளே விளையாடிக்கிட்டு இருக்காங்க, அதை வந்து கூப்பிட்டு பேசி சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.